2022 and 2019 ரெண்டு வருஷமும் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து சிமிலர் கண்டென்ட்டை தான் நம்ம வந்து இதில் ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ அப்படியே எக்ஸாக்டாக கொஷினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். How far is the integrated farming system helpful in sustaining agricultural production? ஓகேங்களா, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து எந்தளவு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ஹவு இஸ் இட் ஹெல்ப்ஃபுல் இன் டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்? ரெண்டுமே ஒரே கொஷின் தான், வேர்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எக்ஸாக்டாக கொஷினை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னா என்ன, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட அப்ரோச், ஸோ பேசிக் பிரின்சிபல். ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா நோ வேஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அதோட பேசிக் பிரின்சிபல் வந்து நோ வேஸ்ட் ஜென்ரேஷன் தான். ஓகேங்களா, ஸோ எப்படி வேஸ்ட் ஜென்ரேஷன் இல்லாமல் மீன்ஸ் அது எப்படி வேஸ்ட் ஜென்ரேஷனே இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சைக்கிள் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இதோட காம்போனன்ட்ஸை வச்சு தான் நம்ம சைக்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர், ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி, செரிகல்ச்சர். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இருக்கிற, அதாவது அக்ரிகல்ச்சரில் என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் இருக்கோ ஒன்னோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வர வேஸ்டேஜை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். எதுக்கு? அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு. இந்த மாதிரி நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதும் அதோட அலைட் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறதும் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துப்போம், ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ ஹார்வெஸ்ட், தென் போஸ்ட் ஹார்வெஸ்ட், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் சைக்கிள் அப்படின்னாலே இப்படி தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இங்கே ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உரம் போடுவோம் லேண்டுக்கு. ஸோ இன்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர், ஸோ கவுட் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்டிலைசராக போடுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ப்ரொடக்ஷன், ப்ரீ ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் அதிலிருந்து வர ஃபோடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டில்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்ஸ் கேட்டில்ஸோட ஃபீடாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோடரை வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நமக்கு இதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சாலே கொஷின் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் is a sustainable agriculture system, integrates livestock, crop production, fish, poultry, tree crops, plantation crops and other system that benefits each other. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அக்ரிகல்ச்சரை பற்றி மட்டும் சொன்னோம். ஸோ இப்போ இதில் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணிட்டேன். இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ண ஒரு அக்ரிகல்ச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். லைவ் ஸ்டாக்ஸு, க்ராப் ப்ரொடக்ஷன், ஃபிஷ்ஷு, பவுல்ட்ரி, ட்ரீ கிராப்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே. ஸோ ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ். ஸோ வேஸ்ட் ஃப்ரம் ஒன் காம்போனன்ட் பிகம் இன்புட் ஃபார் தி அதர் பார்ட். வேஸ்ட் ஃப்ரம் த ஒன் காம்போனன்ட் பிகம்ஸ் இன்புட் ஆஃப் தி அதர் பார்ட். ஸோ ஃபார் லைவ் ஸ்டாக்கில் வர வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் லேண்டுக்கு வந்து ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஃபார் என்ஹான்சிங் த ப்ராஃபிட், திஸ் அப்ரோச் இஸ் கன்சிடர்ட் டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஃபார் என்ஹான்சிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம், எஸ்பெஷலி ஃபார் த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் டு மேக் தெம் பவுண்டிஃபுல். ஸோ நம்ம ஆக்சுவலாக யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி கொஷின் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுளிங் த ஃபார்மர் இன்கம் என்றைக்கு வந்து அந்த மோட்டோவை கொண்டு வந்தாங்களோ அப்போ இருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான கொஷின் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து மோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ்ல எந்தளவு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கீ காம்போனன்ட்ஸ் இன் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். என்னெல்லாம் கீ காம்போனன்ட்ஸ்? டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் டுகெதர் இன்க்ளூடிங் ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், ஃபாடர் கிராப்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். Crop rotation, intercropping technique are oftenly employed to optimize land use and nutrition cycle.
ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கீ காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ரொட்டேஷன், அவ்வளோதான். ஸோ இதோட டோட்டல் தீமே வந்து பார்த்திங்கன்னா கிராப் ரொட்டேஷன். ஸோ கிராப் ரொட்டேஷனில் என்ன மாதிரி கிராப்ஸ் இருக்கும்? ஒன்று வந்து ஃபுட் கிராப்ஸும் இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கிராப்ஸும் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? லேண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராப் ப்ரொடக்ஷனை பற்றி பேசணும். நெக்ஸ்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ செகண்ட் பார்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் IFS, so integrated farming system. Livestock provide manure for the organic fertilizer and their byproduct such as milk, meat, egg, wool contributes to farmer income. ஓகே. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர் கொடுக்குது. ஸோ கவு டங் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர். ஸோ அந்த கவு டங் மட்டும் கிடையாது, மீன்ஸ் அதாவது எல்லா டொமஸ்டிக் அனிமலோட எக்ஸ்க்ரீஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணலாம்? உரமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஓன்லி நம்ம கவு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிகேட் பண்ணுறோமா என்ன? ஸோ ஆக்சுவலாக கோட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசரும் கிடைக்கும், அதே டைமில் வந்து மீட் கிடைக்கும். ஸோ கவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசரும் கிடைக்கும், மீட் கிடைக்கும். எக்ஸ், பவுல்ட்ரியில் வந்து எக்ஸு. ஸோ உல். ஸோ நம்ம கோட்ஸில் வந்து ஷீப்பில் வந்து பார்த்திங்கன்னா உல் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ என்னென்னா ஓவராலாக அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் நம்ம என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன்யூர், இன்னொரு சைடில் ஃபார்மருக்கு வந்து மீட்டு, மில்க்கு, எக்கு, உல் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இப்போது தேர்டு அக்வாகல்ச்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மரை பார்த்துட்டோம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அக்வாகல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து அக்வாகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் இதை யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஃபார்மர் அப்படின்னு உடனே நம்ம லேண்டோடய நிறுத்திடுவோம். ஆனால் அக்வாகல்ச்சரும் வந்து பார்த்திங்கன்னா என்னது? இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். அக்வாகல்ச்சர் இஸ் ஆஃபன் இன்டெகிரேட்டட் டு IFS. Fish ponds or tanks are used to raise fish, providing a source of protein, additional income for the farmers. Fish wastages can also be utilized as fertilizer for the crops. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஃபர்டிலைசர் ப்ளஸ் இரிகேஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வாகல்ச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேடி லேண்ட்ஸில் பண்ணுவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேடி லேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருவாங்க. ஸோ அதனால் மீன்ஸ் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது ஃபிஷ் பாண்ட்ஸை தனியாகவும் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட எக்ஸ்க்ரீஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மேன்யூராக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அதுவுமே மீட் மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ ஃபார்மருக்கு வந்து இன்கம் கொடுக்கும். Agroforestry are incorporated into the farming system, providing multiple benefits. They contribute to soil fertility, prevent erosion, provide shades, fodder, timber, fruits, enhance biodiversity. Agroforestry-னா என்னது? ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது தான் அக்ரோஃபாரஸ்ட்ரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஃபர்டிலிட்டி, சாயில் எரோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், ஷேட்ஸ் நிழல் கொடுக்குது, ஃபோடர் கொடுக்குது, டிம்பர் கொடுக்குது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, பயோடைவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி விடுது, அவ்வளோதான். வெர்மி கல்ச்சர் நமக்கு ஏர்த்வார்ம் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக ஏர்த்வார்மோட 2 வேலை வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணோம். இதெல்லாம் டீகம்போஸ் பண்ணோம்? ஆர்கானிக் வேஸ்ட்டு, கிராப் ரெசிடியூ அண்ட் அனிமல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமல் மேன்யூர் இன்டு த நியூட்ரிஷன் ரிச் காம்பனன்ட் தட் கேன் பி யூஸ் அஸ் அ ஃபர்டிலைசர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்மி கல்ச்சரில் வந்து நமக்கு ஃபஸ்ட் வந்து எர்த்வார்ம் வந்து டீகம்போஸ் பண்ணோம். அதுக்கடுத்து அனிமல் மேன்யூரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிச் காம்போஸ்ட் இதாக வந்து நம்ம நியூட்ரிஷன் கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். ஸோ வெர்மி கல்ச்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் பயோகேஸ். ஸோ பயோகேஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பயோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குது. அனிமல் வேஸ்டேஜ் ஆர் சோலார் பேனல்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி biogas generation from animal waste or solar panels for the electricity reduction reliance on external energy source. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார்ம் லேண்ட்ஸில் எல்லாமே வந்து அன்யூஸ்டு ஃபார்ம் லேண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சோலார் எனர்ஜி எல்லாம் வந்து இது பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமல் வேஸ்ட்லேருந்து பயோகேஸ் தயார் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸில் இருக்குது. இதெல்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதனால தான் நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து
கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் நம்ம கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அதாவது அதோட எக்ஸ்கிரீஷன் வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க, ஆர்கானிக் ஃபர்டிலைசராக. மீட்டு, மில்க்கு, எக்கு, உள் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஃபார்ம்ஸில் ஃபார்மருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அக்ரிகல்ச்சரில் ஃபிஷ் பாண்டு, அதுக்கடுத்து அதிலிருந்து வர ஃபிஷ் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு தனியாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபிஷ்லேருந்து வர எக்ஸ்கிரீஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஆர்கானிக் மேன்யூராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஏன்னா சாயில் ஃபர்டிலிட்டி, எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுது, ஃபாடரு, டிம்பரு, ஃப்ரூட்ஸு, ஷேடை ப்ரொவைட் பண்ணுது. வெர்மிகல்ச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீகம்போஸ் பண்ணுது. வெர்மிகல்ச்சர் என்ன பண்ணும், ஆக்சுவலாக எர்த்வார்ம் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணும். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயோகேஸ் ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்டாட்டிக்கான சிலபஸ். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னாலே நம்ம இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு, ஸோ இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் எய்டிங் த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். கொஷினோட ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எய்ட் பண்ணுது? ஸோ இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பேட்டர்ன் எனேபிள்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக இது நார்மலாக பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னா, ஸோ சர்டன் பிளான்ஸ் such as marigold or neem can be intercropped to repel the pest. ஸோ அதாவது இன்டர்கிராப்பிங் பேட்டர்ன் மூலயமா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீமோ இல்லை மேரிகோல்டோ பிளான்ட் பண்ணும்போது பெஸ்ட்டை வந்து ரிப்பல் பண்ணுது. லைவ் ஸ்டாக்ஸ் கேன் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு பெஸ்ட் கண்ட்ரோல் பை கன்சியூமிங் இன்செக்ட்ஸ். கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும், அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸை சாப்பிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, integrated farming system emphasizes the use of organic manure, crop residue, animal wastages as a fertilizer. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தது தான் அதை வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அனிமல்ஸோட எக்ஸ்கிரீஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் மேன்யூர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராப் ரெசிடியூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீப் காஸ்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டே தேவையில்லை. இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே வந்துடும். ஸோ திஸ் ஆல்சோ ப்ரமோட் நியூட்ரிஷன் சைக்கிள் அண்ட் ரெடியூஸ் டிபெண்டன்சி இன் கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஸோ இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்தில் கெமிக்கல் ஃபர்டிலைசரை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இன்கார்பரேட்ஸ் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அக்வாகல்ச்சர். ஸோ ஆக்சுவலாக அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அக்வாகல்ச்சர் மூலமா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கன்சர்வ் பண்ணலாம், சாயில் எரோஷனை ரெடியூஸ் பண்ணலாம். அக்வாகல்ச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது யூட்டிலைஸ் ஆஃப் வாட்டர் வந்து எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டான வாட்டர் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கலாம். ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் இஸ் டன் பை கம்பைனிங் த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் சச் as crop residue, animal wastages and byproducts, the system of maximizing the resource efficiency. ஸோ ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிலிருந்து வர இது எல்லாமே நம்ம வந்து ரிசோர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்னும் வந்து இந்த ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகுது. அனிமல் வேஸ்ட் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் ஆர் ஃப்ரம் லைவ் ஸ்டாக்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் அஸ் அ நேச்சுரல் ஃபர்டிலைசர் ஃபார் த கிராப்ஸ் என்ரிச்சிங் த சாயில் வித் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் நம்ம இவ்வளோ எழுதும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஏன்னா அனிமல் வேஸ்ட்டு ஆர்கானிக் மேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபர்டிலைசராக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம மேலே, அதாவது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். The integration of leguminous crops in the system also facilitate the biological nitrogen fixation, reducing the need of synthetic fertilizer. ஸோ நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன் லெகுமினஸ் கிராப்ஸ்னாலே இல்லை நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அது மூலயமா சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இட் ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் சிங்கிள் கிராப். ஐஎஃப்எஸ்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கிராப்ஸ் தான், கிராப் ரொட்டேஷன் தான். ஸோ அதனால் சிங்கிள் கிராப்பை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு கிராப் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோவே வந்து நம்ம ஒரு ஃபார்மர் வந்து கல்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னா சடனாக டொமேட்டோட ப்ரைஸ் வந்து டொமேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஃபால் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் டொமேட்டோ. திடீர்னு டொமேட்டோட ப்ரைஸ் வந்து பீக்கில் இருக்கும். அதுவே ஒரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா ₹1 ₹2 கூட ஒரு கேஜி போகிற மாதிரி வந்துடும். ஏன்னா டொமேட்டோ இஸ் தட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். அப்படி போகும்போது அவர் மல்டி கிராப் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஃப்ளக்சுவேட்டிங் மார்க்கெட்டில். ஸோ ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்கம் வந்து வச்சுக்கலாம்.
By utilizing by utilizing effectively diversifying the income source, taking the advantage and synergizing the different components, farmers can achieve higher overall yield and productivity and profit. சிம்பிள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் என்னெல்லாம் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார்மரோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படி? சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் தான். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபஸ்ட்டு ஃபார்ம், அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இஸ் அ ப்ராமிசிங் அப்ரோச் ஃபார் டபுளிங் த ஃபார்மர் இன்கம் பை இன்க்ரீஸிங் த ப்ரொடக்டிவிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி த்ரூ ரீசைக்ளிங் த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். சிம்பிளாக ஒரு கன்க்ளூஷன், அவ்வளோதான். அது வந்து ஃபார்மர்ஸ் இன்கம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபார்மர்ஸ் இன்கம்மை டபுள் பண்ணுறது கான்செப்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் லைக் விஷியஸ் சைக்கிள். ஸோ இட்ஸ் நாட் அ விஷியஸ் சைக்கிள், இட்ஸ் அ சைக்கிள். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேஸ்டேஜஸே திரும்ப வந்து அனிமல்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுவே வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜே திரும்ப வந்து ஃபர்டிலைசராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கொஷினில் பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்போ நம்ம ரூலிங் கவர்மெண்ட் சொன்னாங்களோ அப்போ இருந்து அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ 2019, 2022 சேம் கொஷின் தான் கேட்டுருந்துருக்குறாங்க. ஸோ இது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். தேங்க்யூ.